வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நம்ம திரும்பியும் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்து விசிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து 1 வீக்காக நம்மளுக்கு நிறைய ஒர்க்கு போயிட்டு இருந்தது. மஞ்சள் எடுத்தது பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மேங்கோ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வெரைட்டி வந்து ஸ்வர்ணரேகா. ஸ்வர்ணரேகா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து எல்லா மரங்களுக்கும் முன்னாடியே வந்து நம்மளுக்கு ஸ்வர்ணரேகா வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் வந்து கொஞ்சம் பூச்சி மருந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, என்ன வந்து கொடுத்துருக்கோன்னா லாம்டா ப்ளஸ் சல்ஃபர் கொடுத்துருக்கோம். கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. என்னென்னா நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துளிர் வர இடத்துல வந்து நிறைய சிலந்தி பூச்சி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து அது கட்டிட்டு அந்த பூ வந்து வெளியே வராத மாதிரி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நம்ம மருந்து கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் சூப்பராக வந்து இப்போ தான் வெளியே வருது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பூ வந்து அந்த ஸ்டெம்மு பாருங்களேன், அந்த பூக்கிற ஸ்டெம்மு என்ன கலரோ இந்த ஃப்ரூட் வந்து சேம் கலராக தான் இருக்கும். அப்படியே மேலே வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். நார் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் அந்த ஃப்ரூட்டுடைய ஃப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடைய சீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கேசரி டைப்பு. இது வந்து பயங்கரமாக காய்க்குங்க. மரம் ஃபுல்லாக காய்க்கும். இதில் எந்த டவுட்டுமே வராது. நம்ம வந்து இப்போ தான் நம்ம தோட்டத்தை வந்து ஓரளவுக்கு க்ளீனாக வந்து ஊட்டி மருந்தெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெயின்ஹவுஸ் போட்டிருக்கோம். ஒருத்தவங்க நேற்று கேட்டிருந்தீங்க, இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு தண்ணி வந்து எந்த மாதிரி மெத்தடில் பாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா டைப்பும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, சொட்டு நீர் பாசனம், ரெயின்ஹவுஸ் மெத்தடு, பைப் மூலயமா பாய்க்கிறது, மண் வந்து ஏற்றி மஞ்சு கட்டி அதில் தண்ணி பாய்க்கிறது, எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறது தான். என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா, சிலதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் செட் ஆகிடும். எப்படின்னா இந்த இப்போ கொய்யா மரம், அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் டைப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, செம்மரம், வேங்காய், அந்த மாதிரி டைப் மரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொட்டு நீர் வந்து சரியாக போயிடும். ஆனால் இந்த மாமரம், நெக்ஸ்ட்டு பலா மரத்துக்கெலாம் சொட்டு நீர் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு மரம் வச்சுருக்கோன்னா அந்த வேர் வந்து அந்த நம்ம சொட்டு நீர் போடுற இடத்துல மட்டுமே இருக்காது. ஓகேவா, பெரிய மரம்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ரூட் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இந்த இவ்வளோ கேப் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 10 அடி 12 அடி கேப் இருக்குன்னா அந்த வேர் கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். நம்ம வந்து அதனுடைய மரத்தினுடைய வேர் பகுதியில் தான் தண்ணி கொடுக்கணுன்றது கிடையாது. நம்ம எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி தான் ஆகணும். அப்படி தண்ணி கொடுத்தா தான் வந்து செடி வந்து ஈவனாக வந்து வளரும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரே மரமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளை வர மாதிரி ஒரு கிளை வந்து நம்மளுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓகேவா, அதனால தான் நம்ம கொஞ்சம் ஒரு மரம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு 3 அடி, அந்த பக்கம் 3 அடி தள்ளி நல்லா மஞ்சு ஏற்றி கட்டி நம்ம பைப் மூலயமா வந்து தண்ணி பாய்க்கிறது. அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சா தான் அந்த மரம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம தென்னை மரம்லாம் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஏன் நான் சொல்கிறது வந்து எங்கள் மண்ணுக்கு. ஓகேவா, இதே வந்து ஈரம் தாங்குகிற மண்ணெல்லாம் இருக்கும். எப்படின்னா மண் வந்து அந்த மாதிரி இந்த இப்போ களிமண், வண்டல் மண் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப நேரம் வந்து தண்ணி இருக்கும். ஆனால் நம்ம வந்து செம்மண், இது வந்து மேட்டு நிலன்றதுனால நமக்கு தண்ணி எவ்வளோ கொடுத்தாலும் டக்குன்னு வந்து தண்ணி வந்து காலி ஆகிடும், தீர்ந்து போயிடும், செடிக்கு வந்து பத்தாது. அதனால தான் நம்ம மஞ்சு ஏற்றி கட்டி தண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா, பாருங்கள், நம்ம இப்போ மருந்து அடித்த பிறகு தான் இந்த மாதிரி பூவெல்லாம் நம்மளுக்கு வந்து வெளியே வருது. ஒரு பழம் வந்து என்ன மாதிரி கலரில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ அந்த அந்த பூ வர அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன கலர் இருக்கோ கண்டிப்பாக ஃப்ரூட் வந்து அதே மாதிரி கலரில் தான் வரும். இது எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த மரம் வந்து இது வந்து பிங்க் கலராக இருக்கும். இந்த ஃப்ரூட்டில் வந்து பாதி வந்து பிங்க் கலராக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக க்ரீனிஷாகவே இருக்கும் சில ஸ்டெம். அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து வெள்ளையாகவே இருக்குது. இது வந்து ரொம்ப டார்க் க்ரீன் இல்லாமல் மாங்காவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக தான் வரும். மரம் வந்து ஒட்டு வைக்கும் போதே வந்து நிறைய வித்தியாசமான இப்போல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு.
அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகம் இருக்குது, ஹைப்ரிட் ரகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு தாய் செடியை வந்து வளர்த்துருக்கோமோ அந்த மாதிரி தான் வந்து மேலே நம்ம ஒட்டு வைக்கிற செடி வந்து சூப்பராக வளரும். ஓகேவா? அதனால் நம்ம தாய் செடி வந்து ஒட்டு வைக்க வாங்கும்போது பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கணுங்க. இந்த பூ பார்த்திங்களா, இது வந்து நாட்டு ரகம் மாதிரி எப்படி ஃபுல்லாக பூ வச்சுருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து பெரிய ரகம். இது வந்து போச்சம்பள்ளி வெரைட்டி. போச்சம்பள்ளி வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பூக்குது. ஆனால் கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு காய் கம்மியாக தான் இருக்குமான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா நிறைய பூ வந்து கருகி போயிடுது. ஆனால் பூ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய மைண்ட் செட் தான். எனக்கு வந்து இந்த மரம் பார்த்தா அழகாக இருக்கும், அந்த மரம் பார்த்தா எல்லா மரமே அழகு தாங்க. அது பூக்கணும், காய்க்கணும், மரம் வந்து செழிப்பாக இருக்கணும். இது பாருங்கள் இப்போ தான் அரும்பு வருது. அந்த மருந்து வந்து லைட்டாக தான் வேலை செய்யும் போல். அதுக்குள்ளே பாருங்கள் எறும்பு எவ்வளோ இருக்குது. நிறைய பவராக மருந்து கொடுத்தா அந்த இடத்துல பூச்சி புழு எதுவுமே இருக்காது. நம்ம வந்து அந்த சிலந்தி பூச்சிக்குன்னு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மருந்து வாங்கிட்டு வந்தோம். பாருங்களேன் எவ்வளோ லாங்காக இருக்குது ஃப்ளவர்லாம். அதே மாதிரி இன்னும் நம்மளுக்கு நிறைய ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் நம்மளுக்கு வந்து பூ வந்து இப்போ மருந்து கொடுத்த பிறகு தான் வெளியே வருது. இது வந்து சந்தன மரம். சந்தன மரத்தில் என்ன இப்போ நம்ம தோட்டத்தில் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ 3 வருஷம் தான் ஆகுது நம்ம சந்தன செடி வச்சு. பட் இதிலே இப்போ வந்து பூ, பழம், பிஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த பழம் விழுந்து நிறைய இடத்துல சந்தன செடி முளைச்சிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் வாழை மரம் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது மந்த வாழை. இப்போ பார்க்கறது வந்து பச்சை வாழை. பச்சை வாழை வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் காய் வந்து பயங்கரமாக பிடிக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நிழலில் வந்து நிறைய மரங்கள் வளராது. சூப்பர் எக்ஸாம்பிள் இந்த வந்து இது செவ்வாழை. இந்த மாமரம் பெருசாயிட்டதுனால அந்த நிழலில் வந்து அந்த செவ்வாழை வந்து வளரல. இதெல்லாம் வந்து மந்த வாழை தான். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்களேன். மா, பலா, வாழையெல்லாம் ஒரே ஃபார்மில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்க. ஓரளவுக்கு மாமரத்தை அப்படியே லைட்டாக நான் இப்போ பூ கொடுத்துருக்குற ஒரு சில செடிகள் தான் காமிச்சேன். நம்ம தோட்டத்தில் மொத்தம் நம்ம 200க்கும் மேற்பட்ட மாமரம் தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து குறிப்பிட்ட பூ இருக்கிற மரம் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். ஓகேவா? நான் ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக போடுறேன் நான். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா ஊர்லேயும் இப்போ ஜல்லிக்கட்டுலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போய் பார்க்குறவங்களாம் ரொம்ப சேஃப்டியாக போய் பாருங்கள். பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. ஓகேவா? தேங்க்யூ.